முதலாவதா மார்ச் 21ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிச்சது பிப்ரவரி 28ஆம் தேதி. போர் ஆரம்பிச்சு 22 நாட்களுக்கு பிறகு மார்ச் 21ஆம் தேதி தான் டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையா தன் ட்ரூத் சோஷியல் மீடியால அடுத்து வரப்போற 48 மணி நேரங்களுக்குள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதி திறந்தாகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஈரான்ல இருக்கிற பவர் பிளான்ஸ் மேல, மின் உற்பத்தி நிலையங்கள் மேல நாங்க ஒவ்வொன்றா தாக்குதல் நடத்துவோம், பெருசுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே அழிப்போம்னு சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுத்திருந்தார். அந்த 48 மணி நேரம் முடிகிற அடுத்த 2 நாட்கள்ல, அதாவது மார்ச் 23ஆம் தேதி திரும்ப ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்னன்னு சொன்னா, நாங்க அடுத்து வர போற 5 நாட்களுக்கு அந்த முடிவை தள்ளி வைக்கிறோம், 5 நாட்களுக்கு பிறகு நாங்க அந்த தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு மார்ச் 27ஆம் தேதி ஒரு சில நாட்கள் கழிச்சு திரும்ப போட்டிருந்தார். அடுத்து வர போற 10 நாட்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த முடிவை நாங்க தள்ளி வைக்கிறோம்னு சொல்லி திரும்பவும் போட்டிருந்தார். அதுக்கு பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதி போட்டிருந்தார். அடுத்து வர போற 48 மணி நேரங்களுக்குள்ள சரியான ஒரு முடிவை ஈரான் மேற்கொள்ளாட்டி நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி போட்டிருந்தார். அந்த 48 மணி நேரங்கள் முடிகிறதுக்குள்ளேயே கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசி போஸ்ட்டை போட்டிருந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி ஈரான் நேரம் 8 மணி இரவு நேரத்துக்குள்ள ஈரான் சரியான ஒரு முடிவெடுக்கையில எங்களோட ஒப்பந்தத்துக்கு வரையலைன்னு சொன்னா நாங்க ஈரானை கற்காலத்துக்கு, ஸ்டோனேஜ் காலத்துக்கு கொண்டு போய் அவ்வளோ பெரிய தாக்குதலை ஈரானுக்குள்ள மேற்கொள்வோம்னு சொல்லி போட்டவர் கடைசியா போட்டது நான் முதல் அப்லோட் பண்ண வீடியோவில் சொன்னதுதான். கடைசியா நாங்க ஈரான் என்ற ஒரு நாகரிகத்தையே அழிப்போம் என்று சொல்லி போட அந்த ஒரு போஸ்ட். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் டைம் சரியா 8:03 இரவு மணி ஆகுது. டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த கால அவகாசம் இதோட முடிஞ்சுது. ஆனால் இப்போ வரைக்கும் ஈரான் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் அமெரிக்காவோட வரையல. மாறா நீங்கள் என்ன செய்தாலும், கடைசி அவர் போட்ட போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தினாலும் அதுக்கு பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், முழுமையாக தயாராக இருக்கிறோம்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறார்கள். ஸோ கடைசியாக போட்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய போஸ்ட் அடுத்ததா இதையும் நாங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம்னு சொல்லி மாறப்போகுதா, இல்லாட்டி தாக்குதல்கள் நடத்தப்படுமான்றது தான் ஒரு கேள்வியாக போய்கொண்டிருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த போரினுடைய முடிவில் அங்கே இறக்க போகிறது மக்களாக தான் இருக்க போகிறார்கள். ஸோ கடைசி வரைக்கும் இது நடக்கக்கூடாதுன்றது தான் மக்களினுடைய ஒரு வேண்டுதலாக இருந்து கொண்டிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை.